பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 102வது சங்கீதம் 16வது திருவசனம். சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பிரியமானவர்கள், இந்த இடத்திலே கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதபடிக்கு திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அங்கீகரிக்கும் போது என்ன நடைபெறுகிறது? அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். விண்ணப்பங்களுக்கு உடனே ஒரு சாங்ஷன் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நாம் அதிகமாக இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். நீங்களும் ஜெபத்தோடு ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். கர்த்தாவே, எனக்கு இந்த வேதத்தின் ரகசியங்களை எனக்கு கற்றுத்தாரும், அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். முதலாவதாக, இந்த ஜெபம் விண்ணப்பம் என்கிறதான இந்த வித்தியாசமான நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 அவர் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பிரதானமான புத்தி என்று, இது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்பதை ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே எழுத நம்மை விட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அவைகளை கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே ஆழமாய் பதிக்கும்போது தான் நாம் ஜெப வாழ்க்கையிலே, விண்ணப்பத்தின் வாழ்க்கையிலே வளர முடியும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். எல்லா மனுஷருக்காக என்று சொல்லும் பொழுது அங்கே அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், எல்லாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை நாம் ரெகுலராக செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு பக்கம் நாம் ஆண்டவராகிய தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்கிறோம், அவரை சேவிக்கிறோம். அது ஒரு பக்கம் முக்கியமான ஒரு காரியம். அதிலும் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த மனிதனுடைய அந்த இருதயம் பூமியிலே உள்ள வாழ்க்கையில் அது பல்வேறு சஞ்சலங்களுக்குள்ளே செல்கிறபடினால் நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் சில நேரங்களிலே நெருக்கப்படுகிறது, தொய்ந்து போகிறது. ஆனால் கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அவர் துதியின் ஆடையை நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 61வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம எந்த ஜெபத்தை பண்ணினாலும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒரு பக்கம் இந்த துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, தொழுகை என்கின்ற காரியங்களிலேயும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும். அதே போல் ஸ்தோத்திரம் இன்னொரு பிரதான புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தை புரிந்து கொண்டு நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். யார் வேண்டுமானாலும் ஜெபம் பண்ணலாம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த பூமியில் உள்ள எல்லாருக்கும் ஒரு மாம்சீக சரீரம் இருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்க முடியும். ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்த, ஊக்குவிக்க விரும்புகிறார். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் டாக்டர் பால் யாங்கி சோ,
அவரை பார்ப்பதற்கு அநேக ஊழியர்களுக்கு நேரம் கொடுப்பார்களாம். ஸ்தோத்திரம். அவரிடத்தில் ஒரு ஊழியக்காரர் போய் கேட்க போனாராம், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்கிறது. ஒரு நிமிஷம் டயத்துக்குள்ளே கேள்வி கேட்கணும், பதிலையும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ இவர் போய் அவர் கேள்வி கேட்டாராம், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. அப்போ அந்த தேவ மனிதர், இப்பொழுது அவர் நித்தியத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார், ஒரு நிமிஷத்திற்குள்ளே கேள்வியும் பதிலும் வந்துவிட்டது. உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? ப்ரே ப்ரே ப்ரே, ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள், அவ்வளோதான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ஜெபத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய சுபாவம் அந்த ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத ஒரு சுபாவம். நீங்கள் அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லும்போது அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். இந்த சமுதாயத்திலே சில நேரங்களிலே அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் திமிரோடு அலட்சியம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே அனுபவித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சுபாவம் தனித்தன்மையானது, மகிமையானது. அவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத கர்த்தர். அதே நேரத்தில் விண்ணப்பம் என்பது கர்த்தருடைய உயரிய ராஜரீக அந்தஸ்தை புரிந்து கொண்டு நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவது. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்திய ராஜா. ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரிய ராஜ்யங்கள், ராஜாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தின் கர்த்தரோ அவர் நித்திய ராஜாவாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த ராஜ சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்போ அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். வேண்டுதல் என்பது தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தேவனை குறித்ததான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறோம். தேவனோடு ஒரு நல்ல ரைட் ஸ்டாண்டிங் வருகிறோம். பாருங்கள், யோபு 42 யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். யோபு தேவனோடு ஒரு நல்ல ஸ்டாண்டிங், நல்ல ஒரு நிலைப்பாட்டிலே, நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலிலே இருந்தார். ஆண்டவரே, நீ அவர்களுக்காக வேண்டுதல் செய் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். உடனே அவர் வேண்டுதல் செய்தார். தேவன் அந்த வேண்டுதலை கேட்டு யோபுவையும் ஆசீர்வதித்தார், அவருடைய சிநேகிதரையும் ஆசீர்வதித்தார். ஸோ கர்த்தர் ராஜா தேவன். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம், தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பொதுவாக நாம் கர்த்தரை, தேவனை, ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவரிடத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6வது அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்க தரிசிக்கு கர்த்தரே அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமாம், பரலோகத்திலே சிங்காசனத்திலே சேனைகளின் கர்த்தராகிய ராஜா வீற்றிருக்கிறதை அவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். உடனே அவர், நான் அசுத்த உதடு உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேனே என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி, அதுக்கு முன்னாடியே அவர் தீர்க்கதரிசி தான், அவர் பரிசுத்தவான் தான். ஆனால் அந்த கர்த்தருடைய ராஜ சமூகத்தை அவர் பார்க்கும்போது அந்த பரிசுத்தத்தின் அடுத்த நிலையை அவர் புரிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. உடனே விண்ணப்பம் பண்ணுகிறார், வேண்டுதல் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். அவருக்கு தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், ஏசாயா 6வது அதிகாரத்துக்கு பின்னாடி அநேக அதிகாரங்கள், மகிமையான தீர்க்க தரிசனங்கள். அந்த காலத்திலேயும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்தும் சரி, அதுக்கு பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய சபை மகிமைப்படுத்தப்படுதல் காலத்திலும் சரி, அநேக தீர்க்க தரிசனங்களை அந்த பக்தனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதே நேரத்தில் நாம் கர்த்தருக்கு முன்னாக நாம் நிற்பதுக்கே அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நீர் என்னுடைய உத்தமத்திலே என்னை தாங்கி உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்துவீர் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக ஏசாயாவை கர்த்தர் தான் நிறுத்தினார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவருடைய சமூக பழக்கத்திலே நாம் வளருவதற்கு அவருடைய ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவைப்படுகிறது, அத்தியாவசியமாக இன்றியமையாததாக இருக்கிறது. சகரியாவின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள்,
12வது அதிகாரம் 10வது திருவசனத்திலே தாவீதின் குடிகள் மேலே அப்படி என்று சொல்லும்பொழுது, அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் யூதா கோத்திரத்தார் மேலே என்னுடைய கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீட்டாராக மாறிவிடுகிறோம். நம்மேலும் அவர் பரிசுத்த ஆவியானவரை பொழிகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையின் மீது ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் மீதும் ஊற்றினார், புறஜாதியார் ஆகிய அநேகர் மேலேயும் ஊற்றினார், இப்பொழுதும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆவியானவருக்கு இந்த சகரியா 12:10 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கிருபையின் ஆவியானவர், விண்ணப்பங்களின் ஆவியானவர். பாருங்கள், இன்று பிதாவாகிய தேவனுடைய சமூகம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்துவது ஆவியானவர். நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை புரிந்து கொள்ளுகிறோம், பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை புரிந்து கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த கிருபையின் மூலமாக அந்த நம்ம மேலே பொழியப்படுகிற கிருபையின் ஆவியானவர் நம்மை தேவ சமூகத்திலே பரிந்து பேச நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நமக்காக மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், நாம் இருக்கக்கூடிய சபை, நாம் இருக்கக்கூடிய பட்டணம், கிராமம், நாடு, சர்வதேச சமூகங்களிலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க அவர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார், பிரசங்கம் பண்ணி கெட்டு போனவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஜெபம் பண்ணி கெட்டு போனவர்கள் கிடையாது. ஸ்தோத்திரம். உற்சாகமாக ஊக்கமாக ஜெபிக்க பழகுவோம் என்றால் பரலோகத்தின் கதவுகள் தட்டப்படுகிறதையும் அங்கிருந்து தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதையும் அடிக்கடி பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் என்னை அதிகமாக சில நேரங்களில் உற்சாகப்படுத்துவது சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் பிறந்ததே கர்த்தரிடத்தில் கேட்டு அவரை பெற்றுக்கொண்டார்கள் அவருடைய தாயார். ஸ்தோத்திரம். அவரும் நல்ல ஜெப வீரராக இருந்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரே அவரை நிலைநிறுத்தி இருந்தார், ஜெபிக்க வைத்தார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களை வாசித்து பாருங்கள், மகிமையான காரியங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் எவ்வளோ அழகாக வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். மற்ற நாட்டிலிருந்து பெலிஸ்திய சேனைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், தாவீது அரசன் காலத்தில் பெலிஸ்திய சேனைகள் யுத்தத்திலே கர்த்தரால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனால் சாமுவேல் காலத்திலே சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார். பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து கர்த்தருக்கு முன்பதாக பலி செலுத்தி ஜெபம் பண்ணுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். உடனே தேவனாகிய கர்த்தர் அங்கே இடி முழக்கங்களை அனுப்புகிறார். அந்த பெலிஸ்திய சேனைகள் திரும்பி போகும்படிக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ப்ரேயர் அண்ட் இன்டர்செஷன். அதன் மூலமாக தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறது, சூழ்நிலைகளிலே வருகிறது. ஸ்தோத்திரம். இயற்கையின் மேலே கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். பாருங்கள், யோசுவா யுத்த காலத்திலே ஜெபம் பண்ணுகிறார். ஆமாம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு அதன்படி சொல்லுகிறார். சூரியனே சந்திரனை தரித்து நெல் என்று சொல்லுகிறார். அதே போல் நிற்கிறது அவைகள். இன்று பூமியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் அந்த குறிப்பிட்ட மணித்துளிகள் டேலியாகாமல் இருக்கும்போது இந்த யோசுவா காலத்தில் நடந்த சம்பவத்தை போட்டு பார்க்கும்போது கரெக்டாக டேலி ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். இயற்கைக்கு உட்பட்டு விஞ்ஞானிகளும் அதை தேவ பக்தியுள்ள விஞ்ஞானிகள் அதை அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இதில் கர்த்தராகிய தேவன் ராஜா தன்னை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? ஏசாயாவை போல, சாமுவேலை போல, தாவீதை போல, யோசுவாவை போல, யோசேப்பை போல.
ஸ்தோத்திரம். செவி கொடுப்போம் என்றால் அவர் நம்மை அவருடைய ஆவியினால் பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். சும்மா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லேசாக ஜெபம் பண்ணுவேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்த பிறகு தான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் தேவ சமூக பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு கூட மனம் இருக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க உதவி செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கும் எழுதுகிறார், விசுவாசிகளுக்கும் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும் கர்த்தருக்கு முன்பதாக. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. யோவான் 14:18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று குறிப்பிடுகிறார். நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது முதல் வருகையிலே ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். அவரிடத்தில் சொன்னார், நான் போகிறேன், சிலுவையிலே மரித்து விண்ணகம் செல்ல போகிறேன், ஆனாலும் மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று குறிப்பிட்டார். அப்போது சீஷர்களுக்கு ஆரம்பத்தில் அது புரியலை. ஆனால் டியூ கோர்ஸ் அப்படி காலம் சென்று கொண்டிருந்த காலகட்டங்களிலே ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டார்கள். சிலுவை மரணம், இயேசுவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். அவர் மரித்து உயிர்த்த பொழுது சீஷர்களை அவர் மறுபடியும் சந்திக்கிறார். இதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். இன்று இயேசு கிறிஸ்துவோடு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அதை நமக்கு துவக்கினவர் அவர்தான். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களிலே யாராகிலும் ஒருவர், ஸ்தோத்திரம், நான் என்ன இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி கொண்டு இருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணக்கூடாத பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாக இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியில் உள்ள எல்லா மனுமக்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை போக்கும்படிக்கு அதற்குரிய தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கரையமாக சிந்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு பலியாக அர்ப்பணித்தார். பிதாவாகிய தேவன் அவரை மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பினார். இதுதான் சுவிசேஷம். அதை நம்ம விசுவாசித்து ஜெபித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்பதை அறிக்கை செய்யும் பொழுது நாம் அதில் நிலைவரப்படுகிறோம். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். இது இந்த பூமியில் உள்ள எல்லா திக்கற்றவர்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நியமம். ஸ்தோத்திரம். முதலாவதாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆத்துமாவிலே உணரலாம், ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதை உணர முடியும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட போது ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார், புது சிருஷ்டியின் அனுபவத்தை கொடுக்கிறார். அதே நேரத்தில் தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஒரு நதியாக நமக்குள்ளே பாய்ந்து செல்லும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசலை கேட்டு பிதாவாகிய தேவன் நமக்கு அதை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருக்கோம் என்றால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அங்கே தொடர்பில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். ஸோ திரியேக தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவராகிலும் நான் திக்கற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது.
தமிழில் சொல்கிறதுனா அனாதைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நடத்தி செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அழகாக குறிப்பிடப்படுகிறது, திக்கற்றவன் உம்மிடத்திலே இரக்கம் பெறுகிறான். அப்போ நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது நமக்காகவும் ஏறெடுக்கலாம், தப்பு இல்லை. இன்று எழுப்புதல் கூட்டங்களிலே நாம் தேசத்திற்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும், பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தப்படுகிறோம். நல்லது, அது உண்மையான காரியம், அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை எந்தெந்த நிலைகளிலே நம்மை உத்தரவாதம் கொடுக்கும்படிக்கு வைத்திருக்கிறாரோ, சொந்த வீட்டாருக்காக, இனஜன பந்துக்களுக்காக, யோபுவை போல, கொர்நேலியுவை போல, ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற மாநிலம், நாம் இருக்கிற தேசம், நாம் இருக்கிற பட்டணம், நாம் இருக்கிற சபை, நாம் சிறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த விண்ணப்பத்தின் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு போவோம் என்றால் இந்த ராஜ சமூகத்திலிருந்து அந்த ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி அந்த பூமிக்குரிய ராஜாவாகிய அகாஸ்வேருவினுடைய சமூகத்திலே ஒரு ஃபேவரை எதிர்பார்த்தார்கள். அவள் தனக்காக மாத்திரமல்ல, தனக்கும் அதில் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லா யூத மக்களுக்காகவும் அவர் ஸ்தோத்திரம் விண்ணப்பம் பண்ணினார். ராஜாவின் இடத்துல போய் பாருங்கள், அந்த ராஜாவிடம் போய் விண்ணப்பம் பண்ணுகிறதுக்கு முன்பதாக, பரலோக ராஜாவுக்கு முன்பதாக 3 நாட்கள் அவர்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து அவளும் அவளுடைய தாதிமாரும் இன்னும் அந்த காலத்தில் முன்குறித்து வைத்திருந்த யூத மக்களும் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். பரலோக ராஜா மனம் இசைகிறார். பூமிக்குரிய ராஜாவாகிய அகாஸ்வேருனுடைய இருதயம் அங்கே நியாயத்தின்படியாக, சத்தியத்தின்படியாக இஸ்ரவேல் மக்களின் பாதுகாப்புக்கு நேராக திருப்பப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரன் 102:16 சொல்வது மிக உண்மையான காரியம். பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தையும் தாதிமாரும் அவர்கள் திக்கற்ற சூழ்நிலையிலே இருந்தார்கள். கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்தார். சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே அநேக முறை அதை அங்கீகரித்தார். பாருங்கள், தாவீது எத்தனையோ முறை இந்த திக்கற்ற சூழ்நிலைகளுக்குள்ளே போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மாமனார் வீட்டார் இடத்துல இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் இருந்த சவுல் ராஜா மற்றும் அவருடைய அமைச்சரவை, அவருடைய சேனைகளுக்கு நடுவிலேயும் சரி, அப்புறம் தப்பி ஓடும்போது வனாந்தரத்திலையும் மலைகளிலும் குன்றுகளிலும் சரி, அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும், குடும்பத்திற்காகவும், சொந்த வீட்டாருக்காகவும், நீங்கள் இருக்கிற பட்டணத்திற்காகவும், கிராமத்திற்காகவும், சபைக்காகவும், மாநிலத்திற்காகவும், தேசத்திற்காகவும், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இதில் படிப்படியாக நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆமேன் போட்டு விடக்கூடாது. குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், இனஜன பந்துக்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதில் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் உள்ள தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் பக்கத்திலே வருகிறார். லூக்கா 7வது அதிகாரம் 13வது திருவசனத்தில் நாயின் ஊர் என்கின்ற ஒரு விதவை, ஸ்தோத்திரம், அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவளுடைய மகன், அவன் இறந்து போகிறான். பாருங்கள், அவள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேள்விப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவள் அருகிலே வருகிறார். வந்து அழாதே என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவளுடைய வாலிப மகனை மறுபடியும்
எழுப்பி அவருடைய கைகளிலே கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவ ஊற்று இருக்கிறது. யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அவர் அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அவர் நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே 4 விதமான ஜீவனை குறித்து நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 விதமான ஜீவன். மனித முகம் குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. குடும்பம் மற்றும் சமுதாய தேச வாழ்க்கையை குறிக்கிறது. அதிலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பரிபூர்ணப்படுத்துகிறார். காளை எதை குறிக்கிறது என்றால் வேலை வாய்ப்பு, தொழில் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல தொழில், அரசாங்க உத்தியோகங்கள், நல்ல உயர்ந்த இடங்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்கிறார். அடுத்தபடியாக சிங்க முகம் என்பது ஆளுகை, அதிகாரத்தை குறிக்கிறது. தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆளுகைகளை, அதிகாரங்களை பூமியிலே ஏற்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அது ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக, சமுதாயமாக, தேசமாக, சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் தாமே அந்த அதிகாரங்களை, ஆளுகைகளை ஏற்படுத்துகிறார். பறக்கிற கழுகு என்பது தேவ தரிசன திட்ட சித்த விருப்ப தீர்மான நிறைவேறுதலை குறிப்பிடுகிறது. நாம் அதிலும் தேவ திட்டப்படி பங்கேற்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். சில பேர் அதில் அதிக அக்கறை காட்டுறதுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில் குறிப்பிட்டார். திருமண விருந்துக்கு கூப்பிடும்போது ஒருவன் சொல்லுவான், எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது, வர முடியாது அப்படிமா. இன்னொருவன் சொல்லுவான், நான் காளை மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அதை ஏர்பூட்டி பார்க்க வேண்டும், நான் வர முடியாது என்று சொல். இன்னொருவன் சொல்லுவான், எனக்கு ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், ஆகவே நான் வர முடியாது என்று குறிப்பிடுவான். பிரியமானவர்களே, இந்த 3ஐயும் கொடுத்தவரே அவர் தான். ஆனால் அதுக்கு அடுத்து அவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை கேட்டு அதில் நம்ம அர்ப்பணித்தமானதான் அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். இன்று ஏதோ கடமைக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் சொல்லிவிட்டு, ஆமாம் அப்படியே கண்டும் காணாமல் நம்ம போய்கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் முதலாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அதை புரிந்து கொள்ளணும். முதலாவதாக அது விருந்து சாலையின் அனுபவம். கர்த்தர் அங்கே நம்மை போஷிக்கிறார், தாகம் தீர்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரத்யேக திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்படி கழுகு பறப்பதோ அதே போல் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற ஊழியத்தை செய்வது பறக்கிற கழுகு பறப்பதை போன்றது. இன்றைக்கு நம்ம அதில் ஈடுபடலாம்னா நாளைக்கு அதை போய் மறுபடி துரத்தி பிடிச்சி சேர்ந்துக்கலான்னு நினைக்க முடியாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆமாம். சில பேர் ஆமாம், நான் இது கிடச்சிச்சின்னா நான் ஊழியம் செய்கிறேன், அது வந்துச்சுன்னா நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னு இருக்கக்கூடாது. சோத்திரம். பிரியமானவர்களே, தேவ தரிசன திட்ட சித்த விருப்ப தீர்மானத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அந்த பறக்கிற கழுகு போன்று அந்த தேவ தரிசனத்திலே நம்ம இணைத்து கொள்வார். அதனோடு கூட மற்ற ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்துவார். குடும்ப வாழ்க்கையை கொடுப்பார், தொழில் வேலை வாய்ப்பு வாழ்க்கையை கொடுப்பார், சொத்து சுதந்திரங்களை கொடுப்பார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக, இந்த வாழ்க்கையிலே நாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் இவ்வளோ நேரம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அரசன் ஒரு பிரசித்தி பெற்ற யூத அரசன். சோதரம். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிக ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய ஊழியத்திலேயும் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். நீங்கள் வேதாகமத்திலே, நீங்கள் நாளாகம புஸ்தகங்களிலே, ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசித்து பாருங்கள். அவர் எருசலேமிலே மறுபடியும் பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு ஏற்படுத்துகிறார். பஸ்கா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளம். எப்படி ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறதோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியிடப்பட்டு நமக்கு தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்கிறது. பாருங்கள், அந்த காலத்திலே அது கொஞ்சம் மறக்கப்பட்டிருந்தது. எசேக்கியா ராஜா மறுபடியும் எல்லாவற்றையும் பிரமாணங்களை தேடி கண்டுபிடித்து மறுபடியும் தேவன் வைத்திருக்கிற அந்த நியமங்களை ஏற்படுத்துகிறார்.
அது மாத்திரமல்ல, வேதம் பதிவிடுகிறது, எசேக்கியா ராஜா ஜனங்களுக்காக செய்த விண்ணப்பத்தை, ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். எசேக்கியா வாஸ் a man of prayer. தேவ சமூகத்திலே தனக்காகவும் ஜெபம் பண்ணினார், மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணார், தேசத்துக்காகவும் ஜெபம். பாருங்க, ஒரு ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்கிட்ட ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார், ஆமாம், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த எசேக்கியா ராஜா. ஸ்தோத்திரம். அவர் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ராஜாவாக இருந்தார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் தேசத்திற்காக திறப்பிலே நிற்கக்கூடியவராக இருந்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்திற்கு அனுகூலம் செய்தார். ஒரு முறை அசீரிய படையெடுப்பு அந்த தேசத்திற்கு விரோதமாய் வந்த பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தை ஒரு தூதனை அனுப்பி காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஆவியானவர் நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், இந்த எசேக்கியா ராஜாவினுடைய சரீரத்திலும் ஒரு முறை ஒரு பிளவை நோய் வந்தது. அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அதுதான் ஏசாயா 38:5 பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமத்தோடு உண்மையோடு செயல்பட்டதை நீர் அறிந்திருக்கிறீர், அதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்துக்கு இறங்கி அவருடைய ஆயுசு காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் அதிகரித்து கொடுக்கிறார். அவருடைய அந்த நோய் மறையும்படிக்கு, அதிசயமாய் அற்புதமாய் மறையும்படிக்கு செய்கிறார். பாருங்கள், தாவீதின் தேவன், அதாவது எசேக்கியா ராஜாவுடைய முற்பிதாவாகிய தாவீதின் தேவன் உமக்கு, பாருங்கள், தேவன் அந்த இடத்துல தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஐ ஆம் காட் ஆஃப் டேவிட் என்று அறிமுகப்படுத்துகிறார். தாவீதின் தேவன் உமக்கு ஸ்தோத்திரம், ஆயுசு காலத்தை இன்னும் கூட சேர்த்து கொடுக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜாவினுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கர்த்தராகிய தேவன் பதில் கொடுத்தார். ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணீரினூடே கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று சில பேர் ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகள் இன்னும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர் பூமிக்குரிய நன்மைகள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஊழியத்தை அசட்டை பண்ணி ஸ்தோத்திரம் இன்று அதிலும் குறைவுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்று 2 விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவது ஒரு தேவ கிருபை. ஆவியானவர் பிரத்யட்சமாக நமக்கு என்ன திட்டத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கவனித்த வரைக்கும் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் 2 விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவரை கர்த்தர் நல்ல ஒரு அந்தஸ்தில் வைத்திருந்தார். ஊழியத்திலே எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு அன்பான இன்று அதை பார்த்துவிட்டு நிறைய பேர் ஸ்தோத்திரம் 2 இதுவும் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் கர்த்தருடைய நேரடி ஆலோசனை, நேரடி திட்டத்தின்படி முன்னேறி போகாதபடிக்கு ஸ்தோத்திரம் அவர்களே ஸ்தோத்திரம் பூமிக்குரிய நன்மைகளை ஓவராக தேடி கன்னிகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள். முதலாவது பறக்கிற கழுகிலே தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அவருடைய பிரத்யட்சமான வார்த்தைகளின்படி பூமிக்குரிய நன்மைகளிலும் உங்களை மேன்மையான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களிலே பணிவோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பணிவோடு தலை குனிந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையின் ஆவியினால் நிரப்புங்க, விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்க. உம்முடைய சமூகத்தில் நான் நிலை நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒத்தாசை இறங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய திட்டத்திலே அவருடைய வார்த்தையின்படி பங்கேற்க முடியாதபடி இருக்கிற தடைகளை, மாம்ச கிரியைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவது. அதை தேடும்போது பூமிக்குரிய காரியங்களிலும் அவர் நமக்கு வச்சிருக்கிறதை கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். பூமிக்குரிய தரிசனத்தில் நாம் நம்முடைய இஷ்டப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அதிலும் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகும்படிக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால் இப்பொழுதே விலகி போகிறது. கேளுங்கள். ஸ்தோத்திரம். எஸ், ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது, நீங்கி போகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். கர்த்தருடைய ஒத்தாசை இறங்குகிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் திறப்பிலே நிற்கும்படிக்கு, விண்ணப்பம் பண்ணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்கும்படிக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகம் நம் நடுவிலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்தின் கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய வியாதியை குணமாக்கினீர், ஆயுசு காலத்தை பெருக பண்ணினீர். அதே போல் எனக்கும் செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒத்தாசை இறங்குகிறது. தொடர்ந்து கர்த்தருக்கு முன்பதாக ஆவியானவர் உங்களை நடத்துகிறபடி ஜெபிக்க, விண்ணப்பம் பண்ண, ஸ்தோத்திரம், காத்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். இன்னும் அர்ப்பணியுங்கள். அவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறவர். இப்பொழுதே அவருடைய அங்கீகாரத்தின்படியாக ஒத்தாசைகள் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.